சகோதர சகோதரிகளே, குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நடிகர் விஜய் என்ன சொல்றதா, அந்த அளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல, டிவிகே, தமிழக வெத்து கழகம், டிவிகே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்ல. விக்கிரவாண்டியில மாநாடெல்லாம் போட்டான் வந்தாலும், பரந்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண வந்தாலும், அது ரெண்டு தான் வெளியே வந்தான், அது மாதிரி வெளியே வரல. ஏசி ரூமோடு சரி, கேராவேனோட சரி, பனையூர் பங்களால தன்னுடைய ஆசை நாயகி திரிஷா மற்றும் பல பெண்களோடு கள்ள தொடர் வைத்துக் கொண்டு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நடிகர் விஜயனுடைய கட்சி டிவிக்கே ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. அந்த பொதுக்குழுல என்னெல்லாம் பேசினாங்கன்றது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கத்தரம் அப்படியே மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேர்ல மட்டும் வீரம் இருந்தா போறாது, வேற எதுலடா இருக்கு சொல்லி இருக்கணும்ன்ற. இப்ப என்ன கோவரமா வராது எனக்கு, வேற எதுலடா இருக்கக்கூடாதுன்ற. அவரை பத்தி எல்லாம் பேசணும் தகுதி இருக்குதா? நான் விஜய் கேட்கிறேன், அவரை பத்தி பேசணும் தகுதி இருக்குதா? அவர்னா உன்ன மாதிரி சினிமால நடிச்சிட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்தாரா? 50 வருஷம் உழைச்சிருக்காரு அவர். அரசியல் வரும்போது விஜய்க்கு சொல்றேன், தலைவர் தளபதி அரசியல் வரும்போது வயசு என்ன தெரியுமா? 16 வயசு. அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் அதே 16 வயசு தான் திருவாரூர் வீதியில கையிலே தமிழ் கொடி எந்த இந்தியனை தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவேளா. 16 வயதில் மொழி போராட்டத்தில் அன்னை தமிழை பாதுகாக்க கால்சட்டை போட்ட மாணவனாக களத்திற்கு அரசியலுக்கு வந்தவர். அதே வரலாறு தான் எங்க தலைவர் தளபதிக்கு இருக்குது. 16 வயசுல முடித்திருத்தும் கடையில இளைஞர் திமுக தொடங்கினான். தெரியுமாடா அவனுக்கு? விஜய் பேர்ல மட்டும் வீரம் இருந்தா போறாதுன்னு சொல்லிடா, அது தெரியுமா அவனுக்கு? 16 வயசுல நம்முடைய தலைவர் தளபதி முடித்திருத்தும் கடை இளைஞர் திமுக தொடங்கி, அந்த வயசுல அறிஞர் அண்ணா அழைத்து வந்து கோபலாபுரத்தில் இளைஞர் திமுக கொடியேற்றி, கலைஞரின் மகன் தேர்தலில் நிற்கிறார். கட்சி தேர்தலில் வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், ஜான்சன் அணி பூங்கா தொடங்கப்பட்ட இளைஞர் அணியில ஐவர் குழுல ஒருவரா வராரு. இளைஞர் அணி செயலாளர். திருமணமாகி ஒரு 3 மாதத்தில் அவர் தேனியில் சென்ற இடம் சென்னை மத்திய சிறையில் மிசா கைதியாக இருந்தார். இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா? அவங்க அப்பா கேளுங்க, அப்பா சொல்லுவாரு. விஜய் கேட்கிற, அவர் பேர்லயும் வீரம் இருக்குது, அவர்கிட்டயும் வீரம் இருக்குது, அவர் அரசியலும் வீரம் இருக்குது. புயல் மனம் போர்க்குணம் புயல் மனத்தோடு வீரத்தோடு அரசியல் செய்கிற தலைவன் தலைவர் தளபதி. அவரை பார்த்து நீ பிளகாப்பாய நீ கேட்கிற விஜய், நீ கேட்கிற அவரை பார்த்து நீ கேட்கிற. 3 மாசம் கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அவரு மிசா சிறையில் இருந்தார். கொடுமனா அப்படி இப்படி இல்ல. நீ எல்லாம் அப்படி உதவாங்கன்னா பெட்டா வக்காளி கட்சியே வேணானே வெளிநாட்டு கூடி போடுவ. எவ்வளவு அடிச்சிருப்பான். சாப்பிடுற சாப்பாடுல மண்ணை கலந்து கொடுத்தான். ஒரு குஷ்டரோகி தங்கி இந்த ரூம்ல ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த குஷ்டரோகி தொடச்சு போட்ட அந்த ரத்த கரைப்படுத்த பஞ்சு எல்லாம் இருக்கு. வித்தியாசம் அதிகாரி அவரை கொலை செய்யணும்னு வயிற்றுல எட்டி வச்சாங்க. அன்னைக்கு அவருக்காக அண்ணன் சிட்டிபாபு, சென்னை மேயராக இருந்த அண்ணன் சிட்டிபாபு இறந்தே போனார். அவ்வளவு வரலாறு இருக்குது. எங்க அண்ணன் உதயநிதி பத்தி அந்த மேடையில் அந்த திருட்டுல அடிச்சிட்டு இருக்கிற பொறி பையன், அந்த திருட்டு பையன், அந்த ஆதவ அர்ஜுனாலாம் பேசினான் இல்ல, அந்த ஆதவ அர்ஜுனாலாம். அண்ணன் உதயா அவர்கள் பிறப்பே அவர் பிறக்கும் போதே ஒரு போராளி. எங்க அண்ணியார் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தலைவர் தளபதியை பார்ப்பதற்கு சென்னை மத்திய சிறைக்கு செல்கிறார். எங்க அண்ணன் உதயநிதி வயிற்றில் இருக்கிறார். அவர் பிறக்கும் போதே போராளி. உழைச்சி 89 சட்டமன்ற உறுப்பினர், 96 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், 44வது வயதில் சென்னை மாநகரத்தின் மேயர். மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஒரு குடும்பமே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு, ஒரு குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு என்ன சொல்றது? நீ பேசுறிய என்ன? மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஒரு குடும்பமே ஆட்சி பண்ணுது, ஒரு குடும்பமே தொடர்ந்து ஜெயிக்கிறதுன்னு நீ பாமக அதிமுக எல்லாம் பேசுறீங்கல்ல, பிஜேபி காரனா? இது ஒன்னும் நியமன போஸ்டிங் கிடையாது. எம்எல்ஏ போஸ்டிங்கோ, முதலமைச்சர் போஸ்டிங்கோ, துணை முதலமைச்சர் போஸ்டிங்கோ, அமைச்சர் போஸ்டிங்கோ நியமன போஸ்டிங் இல்ல. மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க. தலைவர் தளபதி தொடர்ந்து வெற்றி பெறாரு. முதல் தேர்தலில் அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார் என்று கேட்டால், இவர்கள் நம் பிரதிநிதியாக வர வேண்டும், இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் எங்கள் கலைஞர் குடும்பத்திற்கு அங்கீகாரம் தருகிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் உனக்கு தராங்களான்னு 2026 தேர்தலில் பார்க்கலாம். எவனா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றேன், மக்கள் அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு பொறுப்பு வருவார். இப்படி இவ்வளவு உழைச்சுதான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு தலைவர் தளபதி வந்து. அவரை பத்தி நீ பேசுற? நீ கட்சி ஆரம்பிச்சு மாநாட்டுக்கு வந்த, அதன் பிறகு உன் கட்சியினுடைய பொதுக்குழு வந்த, அப்புறம் அது பரந்தூர் போறன்னு போன. அதை தாண்டி நீ வெள்ளத்துல வந்து பாத்தியா மக்களை? திருவண்ணாமலை வீடியோ உள்ள போயிடுச்சு, எல்லா கட்சியும் போச்சு. டெல்லியில இருந்தெல்லாம் வந்தாங்க. நீ போனியாடா? நான் விஜய் கேட்கிறேன், நீ போனியா? சொல்லு, நீ போன? நீ பனையூர் பங்களால நடிகைகளோடு, பல நடிகைகளோடு, பலரோடு
கள்ள உறவில் ஈடுபட்டிருப்பது நீ. திமுக பார்த்து சொல்ற பிஜேபி கூட கள்ள உறவு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாம்பலாம் இன்னைக்கு பிஜேபி ஆண்மையோடு அரசியலை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால் நமது தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவன் நமக்கு ரைடு விடுறான், அமலாக்கத்துறை அனுப்புறான், எவ்வளவு பிரச்சனை பண்றான். நம்ம பார்த்து பயந்துமா? இன்னும் எடப்பாடிக்கு ரைடும் இல்ல, அமலாக்கத்துறையும் வரல. வரும் விடுவோம், உன்னை காலி பண்ணுவோம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இன்னும் எதுவும் பண்ணல. அதுக்குள்ளே ஓடி போய் காலில் விழுந்தாச்சாங்க. காலில் விழுந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர். சர்தார் வல்லபாய் பட்டேல் போல் அமித்ஷா இரும்பு மனிதர். தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. நந்தால் உதயகுமார் பேசுறாரு. இரும்பு மனிதனா யாரு? எடப்பாடி. அப்ப இந்த இரும்பு மனிதர் ஏன் போய் அமித்ஷா காலில் விடுறாரு? ஓ, அவரு நேஷனல் லெவலில் இரும்பு மனிதர்னா இவர் ஸ்டேட் லெவலில் இரும்பு மனிதர். பார்த்து எடப்பாடி காயில் நகல்ல போட்டு போறாங்க இரும்பு மனிதர்னு சொல்லி பேச்சு பலத்துக்கு. ஆனா எல்லாரும் பயப்பட நாங்க பயந்துமா? ஆண்மையோட அவனை எதிர்கொள்ள பிஜேபி. அவன் இவ்வளவு ரைடு விட்டு பிறகு கூட நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடின்னு சொன்னார். அதை சொல்றது உனக்கு தைரியம் இருக்குதாடா? நான் இவனை கேட்கிறேன், விஜய் கேட்கிறேன், உனக்கு தைரியம் இருக்குதா? பிரதமர் பேரே சொல்லாம இல்ல பேசுன, சும்மா அதுல டூப் இவங்க பிஜேபி பேச்சு தரலாம். எல்லாம் சும்மா ஊரியா மாத்திர வேலை. அதெல்லாம் ஊரியா மாத்திர வேலை. எவனோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுக்குறான். குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு சொல்றேடா விஜய். நீ என்ன விளக்கு பிடிச்சு பாத்தியா? நீ என்ன விளக்கு பிடிச்சு பாத்தியா? குடும்பமே கொள்ளையடிக்குதுன்னு பேசுறிய. என்ன சொல்றது? நீ அரசியல வச்சா அரணிக்கர் போட்ட பையன். நீ தெருவில் கோலி ஆடி பொம்பரம் ஓடுற ஒரு பிள்கா பையன். அரசியல் நீ சின்ன பையன். உனக்கெல்லாம் எல்கேஜி பாய் பாலிடிக்ஸ்ல. நீ அது கூட கிடையாது, எல்கேஜி கூட கிடையாது. அரசியல் நீ இல்லிட்ரேட். டாக்டர் விஜய் இஸ் an illiterate in politics. விஜய் இஸ் an 100% contribute in politics. விஜய் இஸ் an 100% contribute in politics. அவனுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. அவன் அந்த பரோட்டா கடையில பரோட்டாக்காக மாவு கலந்து வச்சிருப்பாங்க இல்ல, அந்த பரோட்டா மா மாதிரியே இருக்கும் மூஞ்சி. புஷி ஆனந்தன் பேரு. அவன் என்ன சொல்றானோ அதான் இவங்க. இப்ப புதுசா ஒருத்தன் போய்க்கிறான், ஒரு லாட்டரி சீட் வியாபாரி, திருட்டு லாட்டரி சீட் இருக்கிறவன், ஆத ஒரிஜினானு. அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தான். அங்க நான் திருமாவளவன் துரத்திட்டாரு. அப்புறம் ஏடிஎம்கேக்கு போலான்னு பார்த்தான். எடப்பாடி வேணான்ட்டு. அப்படி இங்க எனக்கே பல சிக்கல், நீ வேறையா போன்ட்டாரு. அப்படியே பிஜேபி பக்கம் அப்படியே பொறுக்கி போய் சுத்தி பார்த்தான். இப்ப விஜய் கிட்ட வந்துட்டான். அவன் இன்னும் தேர்தல் பிரிவு பிரச்சார செயலாளரான். அப்படி ஒரு பொறுப்பு எந்த கட்சியும் நான் பார்த்ததே இல்லை. அவனை கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சுக்கிறான். இப்ப அவன் தான் இவனை இயக்குறான். உனக்கு என்ன தெரியும் அரசியல்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா முதல் உன் மனைவி உன் மகளை நீ பாதுகாப்பாக வீட்டில் வைத்திருக்கிறாயா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிற நடிகர் விஜய், உன் மனைவி உன் மகளை நீ வீட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறாயா? அவங்களை எங்கேயோ அமைச்சிட்டு நீ உன் ஆசை நாயகி திருச்சா ஒரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு திருச்சா ஆசை நாயகி, பல ஆசை நாயகிகளோடு உயர் ரக வெளிநாட்டு மதுபானங்கள் இருந்து விட்டு ஜல்சா செய்து கொண்டிருக்கிற ஒரு பண்ணையாராக வாழக்கூடியவர் தானே நீ. அதனால தானே கட்டின பொண்டாட்டியும் பொண்ணு நீ வீட்டில் வச்சுக்காம துரத்திட்ட. யாரை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற இதை 4 பொண்ணு விட்டு பேச வைக்கிறான். அவங்களுக்கு எழுதி கொடுத்து ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு சகோதரி பேசுவாங்க. அதை பார்த்து படிக்குதுப்பா. அந்த பொண்ணுக்கு என்ன அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அது படிக்குது. அதே சேலத்து வந்து ஏதோ ஒரு இன்ஜினியர் ஒரு பொண்ணு படிக்குது, பேசிச்சு. அதெல்லாம் எழுதி கொடுத்து அவரை சின்ன பசங்க தான் வாடகை வய ரெடி பண்ணிட்டான். அதுல யாருன்னு பார்த்தா இந்த டிவில எல்லாம் விளம்பரம் வரும். இந்த மன வியாபாரம் பண்றாங்கல்ல, பிளாட் போட்டா அதுல வந்து இந்த ஆங்கர்ஸ் நடிகைங்க பேசுவாங்க. அதுக்குன்னே இருக்குவாங்க அவங்க எல்லாம் மாடல்ஸ். இவங்களை கொண்டு போய் அந்த தாவத்தேக புடவை கட்டிட்டு தாவத்தேக அந்த பேட்ச் ஒன்று கொடுத்துட்டு அவங்கள பேச சொல்றான். பேசு. அங்க யாராவது ஒரு 50 வயசாடு 60 வயசாடு யாரா பேசினாங்களாங்க? சின்ன பசங்க அரசியலுக்கு வரணும், இளம் பெண்கள் அரசியலுக்கு வரணும். அது எந்த கட்சியும் இருக்கட்டும், திமுக தான் வரணும். எந்த கட்சியோட பொது வாழ்க்கைக்கு வரது வரவேற்கத்தக்கது. ஆனா அவங்க ராங்கா கைட்னஸ் பண்ணாத, அவங்கள ராங்கா கைட்னஸ் பண்ணாத. என்ன நீ பண்ணிட்ட? வெள்ளத்துல பாதிப்பட்ட மக்களுக்கு 50 பேர் வீட்டுக்கு வர வச்சு இவர் இதை பாய் பெட்ஷீட் தலைகாட்டி கொடுக்குறாரு சும்மா ஒரு நியூஸுக்காக. உன் கட்சிக்காரன் செத்துட்டான், ஒரு பெரிய நிர்வாகி டெத்துக்கு போனியா? ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா வாழ்வு சாவு நோவு எல்லாத்துக்கும் போகணும். பொண்டாட்டி பக்கத்துல போட்டீங்கன்னா கூட பஞ்சாயத்து வரும், அதுவும் பேசணும். அதுதான் பொது வாழ்க்கைன்றது. நீதான் உன் பொண்டாட்டி கூட இல்லை, மற்ற பொண்டாட்டி கூட நீ போய் படுத்து கிடக்குற. நீ எப்படி இதுக்கெல்லாம் நீ பேசுவ? யாருக்கு நான் உதவி பண்ணிருக்கிறியா? எங்க அண்ணா வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்பி தப்பி அவங்க ரொம்ப உறவு வச்சுக்காதீங்க, கை வச்சிருவான். மோசமானவன் விஜய் பொம்பளை பொறுக்கி. ஓகேவா? ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அண்ணா வந்தா எங்க அண்ணா யாருக்கு உதவி பண்ணிக்கிற? உன் சக நடிகைகளுக்கு எத்தனோ பேர் வறுமையில் இருக்காங்க, நலிந்து போயிருக்காங்க. உங்க கூட நடிச்சவங்க கூட யாருன்னா நீ உதவி பண்ணிருக்கியா? கூப்பிட்டு சொல்லு. தலை நடிகர் அல்டிமேட் ஸ்டார் எத்தனை பேர் உதவி பண்றாரு வெளியே தெரியாது. இன்னைக்கு சினிமால நம்பர் 1 யாருன்னு கேட்டா அஜித் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, 4வது இடம் தான் நீ விஜய்.
நடிகர் சூர்யா அறம் ஃபவுண்டேஷன் எத்தனை பேருக்கு உதவி பண்றாரு? நிறைய பேர். அந்த பாலான்னு ஒரு தம்பி இல்ல நடிகர், இந்த விஜய் டிவில வருவாரு. பாலான்னு ஒரு தம்பி இருக்காருல்ல டிவில, பாலான்னு ஒரு தம்பி டிவில வருவார். அவரு நிறைய ஆங்கர்ஸா வருவாரு. அந்த சமைக்கிற அந்த நிகழ்ச்சி நிறைய இதுல வருவாரு. நிறைய படங்கள் நடிக்கிறாரு, நடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஏழ்மையான பையன், பணக்கார பையன்லாம் ஒண்ணும் கிடையாது. பணக்கார பையன் கிடையாது. அந்த பையன் எவ்வளவு உதவி பண்றாரு பாக்குறியா? ஹாஸ்பிட்டல் உதவி பண்றது, இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்றது, சக நடிகைகளுக்கு உதவி பண்றது. வெங்கல் ராயான்னு சொல்லி ஒரு நடிகர், மொட்டத்தலை வடிவேல் படத்து நிறைய ஒரு ஆந்திராக்கார், அவர் உடம்பு சரியில்லைன்னு சோசியல் மீடியால பேசுறாரு. உடனே 1 லட்ச ரூபாய் போறாரு அக்கௌண்ட்டுக்கு. சிம்பு கூட கொடுத்தா அப்படி ஃபர்ஸ்ட் கொடுத்தது பாலா. பிந்து கோசோ நடிகை, இப்போ பிந்து கோசோ நடிகை கொடிகட்டி பிறந்தாங்க தமிழ் சினிமால. அவங்க அந்த உருவத்துக்கு இப்ப உருவத்துக்கு பார்த்தா வித்தியாசமே இல்லை. அவ்வளவு உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்தவங்க காசு இல்லாம இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நடிகைகளுக்கு நீ உதவி பண்ணிருக்கியா? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க, நெளிந்து போன நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கான உதவி பண்ணிருக்கியா? உங்க கூட நடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, ஏதோ படத்துல உங்க கூட நடிச்சிச்சு. அந்த பெங்களூர்ல விஜயலட்சுமி நடிகை சீமான் 6 முறை 7 முறை அபார்ஷன் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாஸ்தி பண்றான். அப்படிப்பட்ட நடிகைகள் அழிச்சதுன்னா ஆதரவா பேசிருக்கியா? அவங்கள உதவி பண்ணிருக்கியா? யாருக்கும் உதவி பண்ணாம பொந்துக்குள்ள ஏறி மாதிரி பொந்துக்குள்ள இருந்து ஏசிலே இருந்துட்டு நான் 2026 டைரக்டா சிஎம் இவர் பேசுறது. நம்ம ஒரு அரசியல் கட்சி தரோம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள கணக்கு போடுவாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யாருன்னு நான் சொல்லுகிறேன்னு சொல்றாங்கல்ல. உனோ எழுதி கொடுத்து மென்மேகோன்னு அது எழுந்து ஒருத்தர் இவன் இன்னொருத்தர் பேச சொல்றான். ஏன்னா தெரியாத விஷயம் நம்ம பேசக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் பேச மாட்டேன். இவருக்குதான் இங்கிலீஷ் தெரியுமா? உன் கூட வருது யாரு? அவன் ஆதவர்ஜுன். அவன் யாரா? அவன் திருடம் தானே, மாட்டினுடைய மாப்பிள்ள தானே, திருட்டு பையன் தானே, பொருள் அடிச்சிருக்கிறவன் தானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து அண்ணனுக்கே சிக்கல் உள்ளான்னு பார்த்தான், வெளியே அமிச்சிட்டார் எழுச்சி தமிழன் திருமாவளவன். அவன் என்ன பேசுறான்? உன்ன மேடையில் வச்சுக்கினேன் அந்த விஜய் பொதுக்குழுல என்ன பேசுறான்னா, மதிமுகவை அழிச்சது திமுக தான். மதிமுகவை அழிச்சிருச்சு. மதிமுக எங்க அழிஞ்சு போச்சு? மதிமுக எங்க அழிஞ்சு போச்சு? நல்லா இருக்கு மதிமுக. இன்னைக்கு கூட அண்ணன் வைகோனுடைய மகன் திரு வையாபுரி அவர்கள் திருச்சியில தேர்தலில் நின்று சுயேட்சையில் நின்னார். உதயசுவரன் கூட கிடையாது, சுயேட்சையில் நின்று அங்க எம்பியா ஜெயிச்சிருக்காரு. நீங்க பார்லிமெண்ட்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ணன் வைகோ எம்பி ஆகிறார். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி பிக்னிக் மினிஸ்டர் பேசினாரு. அவர் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் எம் கே ஸ்டாலின் இஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அன் பப்ளிக் லீடர், பட் அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் பிக்னிக் மினிஸ்டர், இஸ் அன் பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு பேசினார்ல. இன்னைக்கு அண்ணன் வைகோ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காரு. மதிமுக இருக்குது, உள்ளாட்சியில் இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. மதிமுக அழிஞ்சு போச்சு இந்த பொறுக்கி பேச சொல்றான், ஆதவர்ஜனா சொல்றான். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை அழிச்சுட்டு போறாங்க, விடுதலை சிறுத்தைகள் காலியாக போகுது அப்படின்னு பேசுறான். இதை பார்த்து சிறுத்தைகள் சும்மா இருங்க, அவங்க ஊடு கொஞ்சம் உதவி தேவையில்ல. இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் பெண்கள் மாநாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்க நடத்தினாங்க. அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான பேர் அந்த கூட்டத்துக்கு வராங்க. திமுகவோடு சேர்ந்தால் அவங்க வளருவாங்க. யாரும் அழிஞ்சுதான் வரலாறு இல்லை. திமுக யாரும் அழிச்சுதான் வரலாறு இல்லை. இவங்களை வச்சுன்னு பண்றான். ஒரு கருத்து கணிப்பு ஒன்று வருது, இந்த என்டிடி ஒரு குரூப் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் எம் கே ஸ்டாலின் தான் 2026. 2வது பிளேஸ் விஜய் என்றாங்க. அதை நான் நம்பல. நான் கருத்து கணிப்பு கொச்சைப்படுத்தி பேசல, பட் ஐ வில் நாட் பிலீவ் தட். 4th place விஜய் in 2026 general election. Vijay 4th place. He will come in 4th place. Okay, he will come in 4th place. First place DMK CM தலைவர் தளபதி ஸ்டாலின். Second place ADMK BJP PMK alliance. Third place that bloody bugger சீமான் சாமான். 4th place விஜய். இது என்னுடைய கருத்து கணிப்பு. இதுதான் கரெக்டா இருக்கும். இதுதான் கரெக்டா இருக்கும். இவரு டைரக்டா சிஎம் வந்துருக்கும். எல்லாரும் எம்ஜிஆர் இளைஞரோட வச்சு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்தார்னா விஜய் அவர் டைரக்டா கட்சி ஆரம்பிக்கல. அவர் திமுக இருந்தார். தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தை நடிச்சாரு. தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தை சினிமால பேசினால, அவருடைய வசனத்தை பேசினால, புரட்சிகரமான வசனத்தை பேசினால புரட்சி தலைவர் ஆனாரு. என்ன சொல்றது? அவர் திமுக உறுப்பினராக சேர்த்தாரு கலைஞர். அண்ணா கிட்ட அறிவு பண்ணி கொடுத்தாரு. திமுக எம்எல்ஏ ஆக்கினார் 2 முறை. சிறுசேமி குழு துணைத் தலைவர் ஆக்கினாரு, பொருளாளர் ஆக்கினாரு. அதன் பிறகு திமுக தொண்டனை அழைத்து சென்று கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்தார். டைரக்டா வரல. ஆனாலுப்பட்ட விஜயகாந்தை சைனா முடியல. எதிர்கட்சி தலைவர்களுக்கு வந்தார், சைனா முடியல. தேர்தல் சந்தித்த முதல் தேர்தல் அவர் மட்டும் ஜெயிச்சார். பல தொகுதியில் டெபாசிட் வாங்கினாங்க. நீ டெபாசிட் வாங்க மாட்ட மக்கள், நீ முதல்ல நீயே ஜெயிக்க மாட்ட. 2026 எம்எல்ஏவா
பிரஜாராஜன் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார். 24 எம்எல்ஏ ஜெயிக்கிறார். அவர் மட்டும் நின்று அவரால் கட்சி நடத்த முடியல. காங்கிரஸ் போயிட்டு அந்த கட்சி அவங்க தம்பி பவன் கல்யாணத்தை கொடுத்துட்டார். இன்னைக்கு ஜனசேனான கட்சி வச்சிருக்காருல பவன் கல்யாண், ஆந்திரா டெப்டி சிஎம். அது சிரஞ்சீவியுடைய கட்சி தான் ஜனசேனா கட்சி. அந்த ஆளே 20 வருஷம் போராடி தான் அந்த இடத்துக்கு வந்தார். பிஜேபி சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணி சேர்ந்து. இப்படி சிவாஜி கணேசன் கூட அவரோட நடிகரா. ரஜினி அரசியல் வரணும் முடிவு எடுத்தார். நான் வரணும்னாரு. அப்புறம் பார்த்தாரு வேலைக்கு ஆகாத சாமி நான் வரலான்ட்டார் ரஜினி. பலரும் நான் சொல்லுவேன். கர்நாடகாவில் கொடிகட்டி பிறந்தார் ராஜகுமார் நடிகர். அவர் எவ்வளவு அரசியல் கூப்பிட்டு அவர் அரசியல் வந்தா சிஎம் ஆயிருப்பார் ராஜகுமார். அவங்க பையன் புனித் ராஜகுமார் சமீபத்தில் இறந்தார். அவர் எனக்கு அரசியல் வேணான்னாரு. நீ டைரக்டா வந்துருக்க. ஏண்டா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்கள பேச வச்சுட்டா ஒரு குடும்பமே கொள்ளடிக்குதுன்னு சொல்றேன். நீ என்ன விலகு பிடிச்சியா? ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி பண்றதுன்னா மக்கள் ஓட்டு போடுறோம் ஆட்சி பண்றோம். நான் எடப்பாடிக்கு சொல்றேன், உன்னை 3வது இடம்ன்றான். நீ திமுகவை எதிர்த்து பேசிட்டு இருக்க எடப்பாடி. நீட்டுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா? என்னாச்சு? ஏன் நீ போய் அமித்ஷாவுக்கு நான் போய் மக்கள் பிரச்சனை பேசத்தான் நான் போய் அமித்ஷா பார்த்தேன்னு சொன்னேன். நீட்டை பத்தி பேசுறது அமித்ஷா கிட்ட எட்டி வச்சு பூர தத்திட்டு இருப்பாங்க. எனவே விஜய் நீ இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுன்னு என்ன சொல்றது, எதுக்கும் வெளியே வராத. சும்மா நீ பண்ற பரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது முதலமைச்சரை குறித்து பேசுவதற்கெல்லாம் உனக்கு எந்த தகுதி கிடையாது. என்ன நீ 1000 பொதுக்குழு நடத்து. நீ 1000 பொதுக்குழு நடத்து. ஆதவர்ஜனா மாதிரி எத்தனை பேர்னா கூட வச்சுக்கடா. எத்தனை பேர்னா கூட வச்சுக்கோ. அவன் நிர்மல் ஏடிஎம்கே பிஜேபி இவனெல்லாம் போற உன்னை காலி பண்றதுக்கு. திமுகவுடைய மயிரை கூட கொடுக்க முடியாது. 2026 உன்னை நம்பி வந்தான் பேர் அத்தனை பேர் நடுவன் பாவம்ல சின்ன பசங்க. இந்த நாம் தமிழர் கட்சியில எந்த பசங்களை பூராத்தையும் கூட்டு மாட்டான். அவங்க தான் பேசுறது, இந்த டிவியில பேட்டி தரது, இவங்கெல்லாம் பேச வச்சுட்டா நீ ஒரு ஆளா? நீ ஒரு ஆளா? அதனால நடிகர் விஜய் சொல்றேன், என்ன சொல்றது, திமுகவை எதிர்க்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் உனக்கு துளி கூட கிடையாது. எங்க திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பச்சா, தெருவில் கோலி ஆடுற பம்பர் ஆடுற ஒரு சின்ன பையன் விஜய். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நிக்கிற தொகுதியில் நிக்கிறியா? நான் கூப்பிடுறேன் உன்ன, விஜயை கூப்பிடுறேன். எங்க நாளைய தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திராவிட இனத்தின் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில நிக்கிறார். அங்க நிக்கிறியா? ஆம்பளை இருந்தா வாடா. கள்ள உறவு வச்சிருக்காங்களாம். கட்டிய மனைவியை துரத்திட்டு பல பெண்களோட கள்ள உறவு வைத்திருக்கிற கள்ளத்தனமான மனிதன் நீ விஜய். பார்த்து பேசு, மரியாதையா பேசு. இது திமுக. டிஎம்கே இஸ் நாட் ஒன்லி a political party. டிஎம்கே இஸ் a moment. Be careful. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.